மொத்த மார்க்கெட்டுமே பார்த்தீங்கன்னா, பயங்கரமான கிராஷ்ன்றத வந்து குடுத்திருக்கு. இதில பல ஆல்டோ காயின்ஸ் பார்த்தீங்கன்னா, பயங்கரமான ஒரு அடி குடுத்திருக்கு. 30%, 25%லாம் வந்து டம்ப் ஆகியிருக்கு. இன்னும் ஃபர்தரா டம்ப் ஆக வாய்ப்புகள் இருக்கு. நான் அத பத்தி ஆல்ரெடி டெலிகிராம் சேனல்ல நான் அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோல ஒரு மெயினான ஒரு அனலைஸ் பண்ணிட்டு நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல நீங்க யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில பெல் பட்டன பிரஸ் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனல் ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, பிட்காயின் அப்டேட்ஸ் ரெகுலரா பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா நிறைய தெரிஞ்சிருக்கும். நான் வந்து நிறைய இடத்துல ப்ரெடிக்ஷன் வந்து பண்ணிட்டு இருக்கேன். இது மெயினா எந்த இடத்துல விழ போறதுன்னு முன்னாடியே டாப்ல வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த இடத்துலேருந்து பிட்காயின் பார்த்தீங்கன்னா, படிப்படியா விழுந்துச்சு. ஸோ நேத்து நேத்து நான் வீடியோஸ் போடல. நான் வந்து பண்ணி வச்சிருந்தேன். ஸோ மார்க்கெட் மார்னிங் எழுந்து வச்சு பார்த்தோன்னே மொத்தமா வந்து ரெட்டா தான் போயிட்டே இருக்கு. என்ன ஆச்சுன்னு போய் செக் பண்ணி பார்த்தா, நம்ம லேட்டா நடக்கும்னு நெனச்சதெல்லாம் ஒரேடியா வந்து மொத்தமா முடிச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ ஆக்சுவலா வந்து இது பெரிய மேனிப்புலேஷன் சொல்லலாம். மார்க்கெட் சொல்லப்போனா ஒரு மேனிப்புலேஷன் நடந்துட்டு இருக்கு. அது இந்த நேரத்தில பார்த்தீங்கன்னா, வாரன் பஃபெட் ஏதோ ஸ்டாக்ஸ்லாம் வந்து செல் பண்றாருன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா அது ஸ்டாக்குக்கு தான். பட் கிரிப்டோவும் பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் விழ ஆரம்பிச்சது. இதுமாரி நிறைய நியூஸஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டே இருக்கு. அதாவது பேட் நியூஸஸ் வந்து கன்டினியூஸா வந்துட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணி பயங்கரமான ஒரு மேனிப்புலேஷன் நடந்துட்டே இருக்கு. ஸோ பிட்காயின் வந்து எதிர்பார்த்த ஒரு விஷயத்த வந்து பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, 100% நினச்சத வந்து அப்படியே எக்ஸாக்ட்டா ஃபாலோ பண்ணியிருக்கு. இந்த பேட்டர்ன் படி நான் ஆல்ரெடி டெலகிராமில நான் போட்டிருப்பேன். அது எல்லாத்தையுமே அழகா வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. முன்னாடி நான் ரீசெண்டா போட்ட வீடியோஸ்ல கூட சொல்லியிருந்தேன். $54,000 வந்து போக வாய்ப்பு இருக்குன்னு பேசிட்டு இருந்தேன். அதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்ட்டா ஃபாலோ பண்ணி எல்லாமே கிளியர் பண்ணியிருக்கு. அண்ட் இப்போ அடுத்ததா எக்ஸ்பெக்ட் பண்ண ரேஞ்ச் வந்து நெருங்கியிருக்கு. 52,000ங்கிறது நான் எதிர்பார்த்த ஒண்ணு தான். ஆனா அது 52லேருந்து 50 இந்த ரேஞ்ச் வந்து ஹோல்டு பண்ணல அப்படின்னும்போது, பிட்காயின் வந்து 47,000 போக போறது 100% கன்ஃபார்ம் தான். ஓகேங்களா? ஸோ இந்த இன்கேஸ் நீங்க ஹோல்ட் பண்ணி இங்க ரீக்ளைம் பண்ணலன்னா 47,000 அப்படிங்கிறது பிட்காயின் நீங்க பார்ப்பீங்க. 49,000, 48,000, 47,000 இது ஜோன் நம்ம எதிர்பார்க்குற மாரி இருக்கும். ஸோ பிட்காயின் வந்து மெயினா இப்போ ஒரு விஷயம் என்னன்னா, இந்த இடத்துல சிஎம்இ கேப் வந்து நான் சொல்லியிருப்பேன். இப்போ புது சிஎம்இ கேப் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியிருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேலே ஓப்பன் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கு கீழ தான் வந்திருக்கும். அப்போ அது கண்டிப்பா ஃபில் பண்றதுக்கு மேல போவாங்க. ஸோ பிட்காயின் வந்து திரும்ப ஒரு 63 இந்த ரேஞ்ச் கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ண பாசிபிலிட்டீஸ் இருக்கு. பட் இப்போ உடனே நடக்காது. மேபி லேட்டரா நடக்கலாம். பட் கண்டிப்பா அந்த ரேஞ்ச வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணும். ஃபில் பண்ணிட்டு தான் ஃபர்தரா ஒரு டம்ப் இருக்கும். அந்த டம்ப் கூட பார்த்தீங்கன்னா, பெரிய டம்புக்கு எடுத்துட்டு போக ஒரு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. இன்கேஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண இந்த 49 இந்த ஜோன்ல போய் டேப் பண்ணல அப்படின்னா, இங்க இருந்தே பம்ப் ஆகுதுன்னு நான் சொல்றேன். அதாவது 50லேருந்து 50,000லேருந்து பிரேக் ஆகாம இங்கேருந்து 52,000 வரைக்கும் போயிட்டு மேலே போயிடுச்சுன்னா, கேப்பை ஃபில் பண்ணிட்டு திரும்ப 47க்கு வர வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுதான் சொல்ல வரேன். புரியுதுங்களா? ஸோ அந்த விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாங்க இப்போ வந்து இந்த ஹை போயிட்டு திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா 47ங்கிறத டேப் பண்ணலாம். இன்கேஸ் 50,000ல ஹோல்ட் பண்ணி மேலே போயிட்டா, ஸோ மார்க்கெட் பாசிட்டிவா மாறுமா ஆகாதா கேட்டிங்கன்னா, மார்க்கெட் பாசிட்டிவா ஆகணும் அப்படின்னா, திரும்ப இப்போ பிட்காயின் வந்துட்டு 70,000 இதுக்கெல்லாம் போகுது. மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ரிலீஃப் நோக்கி வந்து போகும். ஆனா, இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்துட்டு அப்படி இப்படின்னு தான் வந்து இருக்கும். ஸோ ஆகஸ்ட் மந்த்துன்னும்போது பொதுவாவே பெரிய அளவுக்கு வந்து ஆல் டைம் ஹைலாம் எதிர்பார்க்க முடியாது. இப்போதைக்கு சைட்வேஸ் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது மார்க்கெட்ல இருக்கும். அதாவது சைட்ல மேலே கீழேன்னு ஏறி இறங்கும்ல. ஒரு $10,000க்குள்ளேயே ட்ராவல் பண்ணும். ஸோ இந்த மாதம் ஃபுல்லா இப்படி தான் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் செப்டம்பர்ல கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, கீழே இறங்கி கொஞ்சம் கொஞ்சமா மேலே போக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வர மாசத்துல தான் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஆல் டைம் ஹைய நோக்கி போகும். நான் ரீசெண்டா கூட சொல்லியிருப்பேன். அடுத்த ஜூன், ஜூலை, மார்ச் இந்த டைம் பீரியட்குள்ள ஒரு நியூ ஆல் டைம் ஹை வந்து கிரியேட் பண்ணும். அடுத்த வருஷம் நான் சொல்றேன். அப்புறம் இந்த பேட்டர்ன் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். எல்டர் ஷோல்டர் மாரி இருக்குன்னு நான் இந்த இடத்துல நான் வரைஞ்சிருப்பேன். அதுக்கப்புறம் அது நடக்கலங்கிறதையும் நான் சொல்லியிருப்பேன். ஆனா, இப்போ மேல பாருங்களேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. இங்க அகைன் ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. அங்கேருந்து கீழ பண்ணியிருக்கு. தெரியுதுங்களா? இந்த இடத்துல விழணும்னு நான் நினச்சேன். ஆனா, இந்த நினச்சது எல்லாமே கரெக்ட்டா தான் இருந்திருக்கு. ஆனா நான் நினச்ச இடம் தப்பா இருந்திருக்கு. அத விட கொஞ்சம் மேல தான் போயிட்டு கிரியேட் பண்ணியிருக்கு. ஆக்சுவலா அதையுமே இந்த இடத்துல வந்து யோசிக்க வேண்டிய விஷயம் தான் மறந்துட்டேன். ஆனா அதுக்கப்புறம் இங்கேருந்து பிரேக் டவுன் ஆகி கீழ வந்து திரும்ப ரீடெஸ்ட் பண்ணி திரும்ப கீழ வந்துருச்சு. ஸோ சூப்பரா வந்து இந்த இடம் ஒர்க் ஆகியிருக்கு. பட் நானுமே இத வந்து ஒர்க் ஆகாதுன்னு தான் நினச்சேன். பட் ஃபைனலா இது ஒர்க் ஆகியிருக்கு. அதுக்கு அடுத்தது தான் இந்த பேட்டர்ன் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இத நான் ஸ்டார்ட்டிங் இந்த இடத்துல இருந்தே வந்து ரெட் கலர் மார்க் இருக்குல்ல 2 ஏரோ மார்க். இங்கேருந்து நான் இந்த வீடியோ வந்து கன்டினியூவா மேக் பண்ணி குடுத்துட்ருக்கேன். இப்படி தான் இருக்கும்னு குடுத்துட்ருக்கேன். இந்த இடத்த பிரேக் பண்ணாம இந்த ரிஜெக்ட் ஆன உடனே ஒரு வீடியோ போட சொன்னேன். இங்க ரிஜெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லி.
ஆயிடுச்சுன்னா இப்படி போகணுன்றதை நான் மார்க் பண்ணி காமிச்சிட்டேன். 54,800ன்றது என்னோட மெயின் டார்கெட்டாக இருந்துச்சு. அந்த டார்கெட்டை வந்து பிட்காயின் வந்து ஃபில் பண்ணிடுச்சு. அடுத்ததாக இப்போ ஃபர்தராக தொங்கிட்டு இருக்கிறதுனால இந்த ஜோன் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக ஒரு டம்ப் இருக்கும். அதுதான் அந்த 51,400ன்ற ரேஞ்சு, 50,000ன்ற ரேஞ்சு. இது பிரேக் பண்ணாமல் இருக்கணும்னா அதிகமாக இதை தான் வந்து தொடும். ஸோ அதாவது ஒரு 80% சான்சஸ் வந்து இருக்குது. ஒஸ்ட்டு கேஸாக வந்து மார்க்கெட் பெருசாக நடந்தால் தான் இந்த 48 ஜோனு 47 49 நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அங்கேருந்து சைட்வேஸ் அப்படின்றது வந்து இருக்கும். மார்க்கெட்டில் ட்ராப் பண்ணி காமிக்கிறேன். லைக் இந்த மாதிரி இருக்கும், இப்படி இருக்கும். அதுக்கப்புறம் படிப்படியாக மேலே போக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது ஒரு பாசிபிலிட்டிஸ். அப்படி இல்லைனா சிஎம்இ கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்காக திரும்ப மேலே போக 62,000 வரைக்கும் போகுது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கொஞ்சம் சைட்வேஸில் மூவ் ஆகிட்டு மார்க்கெட் சொல்கிற லைட்டாக கொஞ்சம் டிப்பு கொடுக்கலாம். இந்த 51 கிட்ட போய்ட்டு அப்படியே வந்து மேலே போகும். ரேஞ்சு சொன்னேன்னு நான் 62, அதான் 62 இருக்கும். இது இருக்கும் வந்துட்டு திரும்ப வந்து ஒரு டம்ப் ஆகலை, ஃபால் ஆகிட்டு 47ங்கிறத டேப் பண்ணும் இந்த இடத்துல. அதாவது இந்த லைன் வந்து பிரேக் அப்படியே கீழே இறங்கும். ஸோ இங்கே வந்துட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து மேலே போக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இன்னும் புல் மார்க்கெட் இதெல்லாம் இப்போதைக்கு எதிர்பார்க்காதீங்க. கொஞ்சம் நாளைக்கு லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ண நினைக்கிறவங்க முடிஞ்ச அளவுக்கு அக்குமுலேட் பண்ண பாருங்கள். திரும்ப அக்குமுலேட் மட்டும் பண்ண பாருங்கள். இல்லாதவங்க வெயிட் பண்ணுங்கள், அப்படியே ஹோல்ட் பண்ணுங்கள். ஸோ இன்கேஸ் புதுசாக என்ட்ரி எடுக்கிறவங்க கண்டிப்பாக இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாம். கொஞ்சமாக நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். 48 ஜோன் போச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு நிறைய ஃபில் பண்ண பாருங்கள். அதுக்கு கீழே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி தான். நடந்துச்சுன்னா நான் ஃபியூச்சரில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் காய்ஸ் இந்த வீடியோ. அடுத்த ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ காய்ஸ். டாட்டா பாய்.